பொண்ணுங்களும் வந்து என்னை வந்து அப்பான்னு கூப்பிட்டது கிடையாது. இப்ப வந்து எங்க சண்டை போட வந்துட்டாங்க பாருங்க. அதாவது சண்டை போட வந்த உடனே என்னாச்சுன்னாக்கா 15 பேர் கூட்டின்னு வந்துட்டாங்க. அவங்க என் பொருள் அங்கே கொடுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேம்மா நீ எத்தனை போகணும்னு சொன்னாக்கா அவங்க வந்து ஆளுங்களுக்கு ஒரு 15 பேர் கூட்டின்னு சுற்றி விட்டாங்க அடிக்கிறதுக்கு. அப்புறம் என்னாச்சுன்னாக்கா நீ வெளியே வாப்பினா நான் உள்ளதாக இருந்தேன். அப்போ வெளியே வாயம் என்னம்மா ஆளுங்களை வெளியே என்ன சொல்லு அப்படின்னாக்கா வந்திருக்காங்க எனக்கு பொருள்லாம் உனக்கு பொருள் நான் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு ஆளுங்க எதுக்கு தேவை கிடையாது. எனக்கு குடும்ப விஷயம் வந்து நீ வெளியிலாம் ஏன் சொல்லி கிடையாது. ஏன் நீ மிலிட்ரிக்காரன் தானே உனக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாள் சண்டை போட முடியாது. இதுன்னு பேர் வந்தேன் அப்படின்னா மிலிட்ரிக்காரனா 60 வயசு ஆயிடுச்சு. ஆனால் சீனியர் சிட்டிசன்மா இல்லை என்னோட சண்டை போடு அப்படின்னு. அப்போ வந்து நான் டென்ஷன் ஆகி என்னை வந்து அடிக்கிறது தான் வந்துட்டு நினைச்சு வந்தேன். அப்போ சரிம்மா நீ அப்பான்னு நினைக்கல, அப்போ நீ அப்பான்னு நினைக்காதே கூட்டு வந்துக்கிற இந்த சின்ன பொண்ணு எனக்கு பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு நான் முடிச்சு நீ எனக்கு அப்பா கிடையாது. ஸோ 2 பேரும் அப்பா இல்லைன்னும்போது உங்களுக்கு நான் சொத்து தர முடியும். அப்போ வந்து பொண்டாட்டியும் சோறு பிள்ளை 25 வருஷமா நீங்களும் அப்பான்னு சொன்னது கிடையாது. நீ அப்பா நீ இப்போ வேணான்னு சொல்றீங்க, அதனால நான் அந்த சொத்து எதுவுமே கோயிலுக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிங்க. நான் சொல்ல அவங்ககிட்ட எடுத்துன்னு வந்து எழுதி கோயில் ஊண்டியில் போட்டேன். என்ன கோயிலுங்க? படைவேடு ரேணுகம்பாள் கோயில். என்னென்ன சொத்துங்க? 2 வீடு ரேணுகம்பாள் கோயில் மேலே அந்த வீர கோயில் போகிற வழியில் வந்து மாடி வீடு 10 சென்டில் இருக்கு. கேசவரத்தில் வந்து ஒரு 1800 சதுரடியில் மன அதில் வீடு இருக்கு. எவ்வளோ மதிப்பு 2 வீடு? இது வந்து கோயிலாண்டு இருக்கிறது எப்படி ஒரு 3 கோடி மதிப்பு இருக்கும், அது 1 கோடி மதிப்பு இருக்கும். அது ஒரு டாக்குமெண்ட் எடுத்து போட்டீங்களா? என்ன போட்டீங்க? ஆமாம், ஒரிஜினல் டாக்குமெண்ட். அது பின்னாடி வந்து எழுதி நான் என் மனப்பூர்வமாக அம்மனுக்கு இந்த சொத்தை காணிக்கையாக தானமாக தருகிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களா? இந்த மாதிரி நீங்க ஒண்டியில போட தெரிஞ்சு என்ன பிரச்சனை பண்ணாங்களா? ஒண்டியில போட்ட பிற்பாடு வந்து அது வந்து அப்படி லீக் ஆகிருக்கு மெசேஜ். அவங்க வந்து இவங்க செக் பண்ணாங்களா, வந்து அது என்ன செக் பண்ணாங்கன்னு தெரியல. வந்து விசாரிச்சாங்களா, இங்கே வந்து விசாரிக்க இல்லை பத்திரம் தான் போட்டேன்றீங்க, அது முறைப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு. ஆமாம், முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் தெரியும் எனக்கு. அப்புறம் கோயிலில் வந்து நான் கேட்டேன், கோயில் அலுவலகத்தில் நீங்கள் அப்படியே போட்டதுனால வந்து அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா எடுத்துக்குவாங்கன்னா சரி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு வந்து நான் வந்து தானமாக கொடுத்து எனக்கு அம்மனுக்கு தான் போய் சேரணும். அது அம்மனுடைய அருள் வந்து எங்கள் பெரிய சாமி கூட எங்கள் தாத்தா அவங்க பரவெளியர்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த புண்ணியம் சொல்லிட்டு விட்டுருங்க. உங்களுக்கு என்ன மிரட்டல் வந்துச்சுங்களா? இது குத்துற புரியும் என்ன மிரட்டினாங்களா? அவங்கள உண்டியில் போட்டு புறப்படி என்னன்னாக்கா வந்து ஆள் வந்து சுற்றிட்டு அந்த மகாலிங்கன்ற வந்து சுற்றி வந்து எங்கள் பங்களா ரோடில் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு ஸ்பை மாதிரி அவர் நேரடியாக வந்து மிரட்டல் அவங்க நேரடியாக வரல. அதுக்கப்புறம் வரல. இப்போ நீங்கள் இதில் உறுதியாக இருக்கீங்களா? இதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அம்மனுக்கு இது வந்து காணியை கொடுத்துட்டேன். எனக்கு கிடைக்கணும்ன்றது எனக்கு கணியை கொடுத்து. ஐயா, அது பூர்வீக சொத்தா இல்ல நீங்க சம்பாரிச்சது? நானே சம்பாரிச்சது சொத்து. பூர்வீக சொத்து கிடையாது. இருந்து வந்த பிற்பாடு வாங்கினேன். சரிங்க. மொத்தம் 4 கோடி ரூபாய் மதிப்பு. 4 கோடி ரூபாய் மதிப்பு. வேற என்ன சொல்ல வரீங்க இப்போ? அது அம்மனுக்கு சேரணும். யாரு வந்து இடையில வந்து போடக்கூடாதுன்றதுனால அம்மன் கண்டிப்பா சேர்ந்து ஆகணும். அது அம்மன் அருள் வந்து எங்க பரம்பரை கிடைக்கணும். சரிங்க. இப்போ நீங்க உங்களுக்கு வயசு இப்போ நீங்க எப்படி சாப்பிடுறதுக்கான நீங்க அடுத்த கட்டமா உங்களுக்கு இப்படி அடுத்த கட்டமா வந்து நான் வந்து எங்க பங்காளிங்க இருக்கிற இடத்துல போயிடுவேன். உங்களுக்கு வேற விதமான சோர்ஸ் இருக்குங்களா? எனக்கு வந்து பென்ஷன் வருது. ஒரு 60,000 இருந்து 70,000 பென்ஷன் வருது. எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒன்றும். சரி ஓகே. சரி அதுக்கடுத்து வந்து மிரட்டல் ஏதாவது உங்களுக்கு இருக்குங்களா? இல்ல இது இல்ல. இப்போ நான் வந்து எனக்கு பங்காளிங்க இருக்கிறாங்க, என் தம்பி பையன்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் வந்து சரி ஓகே.